துலாம் ராசி 18-5-2025 மீனத்திலிருந்து கும்பத்துக்கு ராகுவும், கன்னியிலிருந்து சிம்மத்துக்கு கேதுவும் பயிற்சியாகிறது. துலாம் ராசி பஞ்சமாதிபதி ராகுக்கு பஞ்சமாதிபதி புத்திர தோஷங்கள், குலதெய்வம் தோஷங்கள், புத்திர தோஷம், குலதெய்வம் தோஷங்கள், பூர்வ புண்ணிய தோஷங்கள் எல்லாமே கெட் அவுட், எல்லாமே கெட் அவுட் போயிடும். ஒன்று குலதெய்வத்தை நல்லா கும்பிடுங்க, இஷ்ட தெய்வத்தை நல்லா கும்பிடுங்க, ஒரு நல்ல பிரதிபலனை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிற சனி பயிற்சியில் உங்க ராசிக்கு அமோகமா வெற்றியை கொடுக்கும், தானத்தை கொடுக்கும், தர்மத்தை கொடுக்கும், நீதியை கொடுக்கும், நிலைநாட்டும். அதே சமயத்துல ராகுக்கு பற்றி பஞ்சமஸ்தானத்துல இருக்காரு. பஞ்சமம் குழந்தை, பஞ்சமம் புத்திரன், பஞ்சமம் கலை, பஞ்சமம் அறிவு, பஞ்சமம் காதல், பஞ்சமம் பூர்வ புண்ணியம். அதனாலதான் 5ஆம் இடத்தை எது கெட்டு போனாலும் 2, 5, 7 கெட்டு போக கூடாது. 5லே 1 பெற்றான், 5லே 1 தாய், 5லே 1ன்றாங்க. அவர் ஏன் 5ஆம் இடத்துல இருக்கு? ஏன் பஞ்சாட்சர மந்திரம்? ஏன் பஞ்சாட்சர மந்திரம்? அதனாலதான் ரொம்ப கவனமா இருக்கு, ரொம்ப கவனமா இருக்கணும். அப்ப துலாம் ராசி சனி உச்ச பெற்றவர் இருந்தாலும் குரு இப்ப வரக்கூடிய 15, இப்ப வரக்கூடிய குரு பயிற்சி இவருக்கு சிறப்பாக அமையும். நல்லா கேட்டுக்கணும். இப்ப வரக்கூடிய குரு பயிற்சி இப்ப ரொம்ப கவனமா இருக்கும், நல்லா இருக்கும். துலாம் ராசிக்கு இப்போது குரு பயிற்சி 5ஆம் பார்வையை பாக்குறாரு. அப்போ குழந்தை பாக்கியம்னாலும் சரி, இப்ப தடைபட்டது பூரா அப்படி நிற்கும். தடைபட்டதை வந்த பூரா அப்படி வந்து நடக்கும். என்னென்ன எங்கெங்க குழந்தை பாக்கியமா, தொழிலா, வியாபாரமா, நிறுவனமா, ஆபீஸா, இல்ல தொழிலாளிகள் தொந்தரவா, இல்ல அட்வைசரா, இல்ல வேற பிரச்சனைகளா, பெண்கள் பிரச்சனையா, என்ன வேணும் உங்களுக்கு, எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் தீர்க்க வைக்கும். அதனாலதான் உங்களுக்கு துலாம் ராசியை ரொம்ப கவனமாக எடுத்து செல்லணும். பஞ்சமாசத்துக்கு குலதெய்வத்தை எப்படியாவது கும்பிட்டுருங்க. அதே ராகு கேது 6, துலாம் 11, ராசிக்கு 11 வர்றாரு. பரவாயில்லையே, ஒண்ணு போனாலும் ஒண்ணு வருது. 2 பேனா எக்ஸாம் கொண்டு வர, ஒரு பேனா எழுதுற நல்லா எழுதுனா, ஒரு பேனா தூக்கி போட்டு எக்ஸாம் எழுதுற, அந்த மாதிரி தான். ராகுனால தீம் வந்து கேதுனால 11ஆம் இடம், 3, 6, 8, 11. அப்ப 11ஆம் இடம் வரும்போது ஒரு மகத்தான வெற்றிக்கு ஒரு இடம், லாபத்துக்கு ஒரு இடம், திடீர்னு யோகத்தை கொடுக்கும். திடீர் யோகம். லாட்ரி சீட்டு வாங்கு, எப்படியாவது இந்த கேரளாவில் போய் தெரியாம வாங்கிட்டு வா, கர்நாடகா இருக்கான்னு தெரியாது, துபாயில் இருக்குன்னு சொல்லி வாங்கு. அப்ப லாட்ரி சீட்டு அடிக்குதா இல்லைன்னு பாரு, நம்பரை பாரு, உங்க ராசிக்கு என்ன நம்பர், யோக நம்பர் என்ன, உன் பிறத்துக்கு உன் லக்கணத்துக்கு என்ன யோகம், அதை பிரகாரம் வாங்க. நேயர்களே, உங்க லக்கணத்துக்கு யோகமா நம்பர். மேஷ லக்கணமா 3க்கு வாங்க, ரிஷப லக்கணமா 5க்கு வாங்க, மிதுன லக்கணமா 7க்கு வாங்க, மிதுன லக்கணமா 5க்கு வாங்க, கடக லக்கணமா 9க்கு வாங்க, சிம்ம லக்கணமா 9க்கு வாங்க, கன்னியா லக்கணமா 5, துலாம் லக்கணமா 5, 6, விருச்சிக லக்கணமா 1, விருச்சிக லக்கணமா 3, அடுத்து தனுசு லக்கணமா 9, மகர லக்கணமா 5, கும்ப லக்கணமா 6, 5, மீன லக்கணமா, மீன லக்கணத்துக்கு யோகாதிபதி 9. இப்படி பார்த்து கவனமா கூட்டுதல் வாங்கினா அந்த லாட்டரி சீட்டு விழுகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, நிறைய உண்டு. அப்ப கண்டிப்பாக துலாம் ராசி நேர்களுக்கு லட்சுமி நரசிம்ம வழிபாடு, லட்சுமி ஐக்கர் வழிபாடு, ஆஞ்சநேய வழிபாடு, இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த தாக்கம் கூட இனி வரக்கூடிய காலங்கள் மிக பலனுள்ளதாக, உயர்வுள்ளதாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து.